குருடரை அறியாத வழியிலே நடத்துகிற கர்த்தர். ஆமென். சிலருடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து யோசிச்சா நிறைய பேருக்கு ஒண்ணுமே தெரியாது. எப்படி அப்படியே கண்ணை மூடி இருக்கிறது மாதிரி இருக்குது. எல்லாம் இருட்டா இருக்கிறது மாதிரி இருக்கு. எனக்கு வெளிச்சமே இல்லை, முடிவெடுக்கிறதுக்கே எனக்கு தெரியல, பதில் சொல்றதே எனக்கு தெரியல. என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என்ன ஆகும் கேள்விக்குறி, என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும் கேள்விக்குறி, நான் எப்படி இதை தாண்டுவேன், எப்படி இதை செய்வேன், ஒண்ணுமே புரியாத வாழ்க்கை. குருடனுடைய வாழ்க்கையை நீங்க வேதத்துல வாசிக்கும் போது குருடனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, கண்ணுக்கு முன்னாடி சாப்பாடு இருக்கும், ஆனா அந்த சாப்பாடு அவனுடைய கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு முன்னாடி பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்தை அந்த மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. குருடனான ஒரு மனுஷன் தனக்கு முன்பாக இருக்கிற எந்த பிரச்சனையும் அவனால கண்டுபிடிக்க முடியாது. அவன் உள்ளுக்குள்ள விழுந்ததை ஃபீல் பண்ணா மட்டும்தான் புரியும். அதே போல இத்தனை நாட்களும் ஒருவேளை உங்களுடைய சில பிரச்சனைக்குள்ளே நீங்க கண்ணு தெரியாம போய் விழலாம். எதுவுமே ஃபீல் பண்ண, எதுவுமே செய்யவே முடியல, என்னால எனக்கு தெரியல, எதிர்காலம் தெரியல, பிள்ளையினுடைய எதிர்காலம் தெரியல. ஆனா நான் ஆராதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா, குருடனுடைய கைகளை பிடித்து நடத்துகிற கர்த்தர். குருடனுடைய கைகளை பிடித்து நடத்துகிற கர்த்தர். இன்றைக்கு அப்படிப்பட்ட தெரியாம எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியோட இருக்கிற அநேகம் பேருடைய கரத்தை பிடிச்சு கர்த்தர் கிருபையா வாக்கு கொடுக்கிறாரு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்கிறவர், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்கு சொல்லி கொடுக்கிற நல்ல பரிசுத்த ஆவியானவர். மகளே, இதோ குழி இருக்குது, இங்க நீ பார்த்து போன்னு சொல்ற கர்த்தர், இந்த பக்கமா திரும்பி நட அப்படின்னு சொல்லுகிற கர்த்தர் உங்க கரத்தை பிடித்து நீங்கள் அறியாத வழியிலே நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி கொண்டே ஆமென். ஸ்தோத்திரம். என்ன கர்த்தர் நடத்துவார். சிங்க கெபி ஆனாலும் சூளை நெருப்பானாலும் என்னை நடத்துகிற ஒருவர் இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆமென். திடீர்னு ஒரு பலவீனம், திடீர்னு ஒரு வியாதி. அப்பா என்னப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா, எனக்கு எதுவுமே தெரியலப்பா, நான் எப்படி இது வந்தேன், எப்படி எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, எனக்கு எப்படி இந்த சூழ்நிலை வந்துருச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியல, என் கண்ணை கட்டி விட்டது மாதிரி இருக்குது, எனக்கு எப்படி இது ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு தெரியல, எப்படி இதை தாண்டுவேன்னு தெரியல. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் தெளிவாய் வாக்கு கொடுத்து குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நான் அவர்களை நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். நான் இந்த காரியத்தை அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். நாம் ஆராதிக்கிற தேவன் குருடரை அறியாத வழிகளிலே நடத்துகிற தேவன். ஆமென். நமக்கு தெரியாத பாதையிலே நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை தியானிக்கும் போதுதான் நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த சம்பவம் எல்லாம் ஞாபகத்திற்கு வந்துச்சு. அதனால தான் அந்த 8ஆம் அதிகாரத்தை ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை நான் துவங்கும் போதே அதை துவங்கினேன். இந்த 8ஆம் அதிகாரத்திலே பலவிதமான ஸ்டோரி, ஆண்டவர் நிறைய காரியத்தை அதில் எழுதி வைக்கிறாரு. அதில் இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் எழுதும் போது இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு குருடனை நடத்துகிறார். ஒரு குருடனுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். அந்த காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாமா? வேதத்தை நம்ம திறந்து அந்த 8ஆம் அதிகாரத்தில் முதலாவதாக 8ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். பின்பு அவர் பெத்சாயிதாவிற்கு ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து ஆமென் அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்தாயிதா அப்படின்ற ஒரு இடத்திற்கு வராரு. ஆண்டவர் நிறைய குருடர்களுக்கு பார்வை கொடுத்திருக்கிறாரு, நிறைய பேரை நடக்க வைத்திருக்கிறாரு. ஆனா இந்த பெத்தாயிதா என்கிற இடத்திலே இந்த குருடனுக்கு அற்புதம் கொடுத்தது வேதத்துல கொஞ்சம் தெளிவாகவே எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி வந்தான், எப்படி நடந்துருச்சு, எப்படி ஆண்டவர் இந்த குருடனுக்கு பார்வை கொடுத்தாரு, இதை குறித்து ரொம்ப டீட்டெயிலா சில காரியத்தை எழுதியிருக்கிறது. அப்போ முதலாவதாக இந்த வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது
ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவரை தொடும்படி அவரை வேண்டி கொண்டார்கள் அப்படின்னு சொன்னா அவங்களும் வந்து நம்மள மாதிரி தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்ல ஊழியக்காரர், நல்ல ஜெபிக்கிற ஊழியக்காரர் அந்த மாதிரி அவங்க ஒருவேளை பிஸியா இருந்தா கூட நம்ம என்ன நினைப்போம்னா, சரி ஒன்றும் இல்லை, நீங்க ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண வேண்டியது கூட இல்லை, ஜஸ்ட் தலைமையில கை வச்சு ஒரு பிளஸ் பண்ணிட்டு போனா கூட போதும் பாஸ்டர் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்போ அந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்றும் வேண்டாம், ஆண்டவரிடத்துல வந்து அவருடைய கண்ணை அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, ஆபரேஷன் பண்ணுங்க, எடுங்க, கஷ்டப்படுங்க, உபவாசம் இருங்க அப்படின்னு எல்லாம் சொல்லல. ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவனை அந்த மனுஷனை, அந்த குருடனை வந்து தொடும்படியாக, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. இதே போல நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. ஒரு வேதம் சொல்லுகிறது, பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாளாமா. இப்போ ஆண்டவரை வந்து தெரியாமலே அற்புதத்தை பெறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இத்தனை பேரும் சேர்ந்து அந்த குருடனை வந்து, ஆண்டவரே நீங்க தொட்டா போதும், நீங்க தொடுங்கன்னு சொன்னா, ஆண்டவர் என்ன பண்ணலைன்னா, அவனை அந்த இடத்திலே கண்ணுல தொட்டு உடனே பார்வை அடைவாயாக அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவனை, அந்த குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அப்படின்னா, நான் என்ன இதுக்கு நம்புறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உங்களுடைய கண்களை ஆண்டவர் திறக்க போகிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற இருள் வெளிச்சமாக போகிறது, கோணல் செவ்வையாக போகிறது, நீங்கள் நேர்த்தியாய் நடக்க போகிறீர்கள். நம்பர் 1, இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்னன்னா, நமக்கு ஒரு அற்புதம் நடப்பதற்கு நிறைய பேர் நிறைய வழி சொல்லுவாங்க, நிறைய பேர் ஆண்டவருக்கு கூட ஆலோசனை சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒண்ணு நடக்காதா, இந்த மாதிரி ஒரு லோன் அவங்களுக்கு எடுத்து கொடுங்களேன், இந்த மாதிரி ஒரு 50,000 ரூபாய் அப்படி கிடைக்காதா, அப்படியெல்லாம் நிறைய ஐடியாஸை வச்சிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் இந்த குருடனுக்கு வெறும் கைகளை வைத்த உடனே ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்படின்றத கர்த்தர் விரும்பாம, கர்த்தர் இந்த மனுஷனுக்கு ஸ்பெஷலா, வித்தியாசமாய் தன்னுடைய எஃபோர்ட் எல்லாம் கர்த்தர் எடுத்து அவனுக்கு நேர்த்தியான ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லலாம், உனக்கு இப்படி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வேண்டியதானே, இப்படி ஒரு அற்புதம் பண்ணி இருக்கலாம்ல, இதை நடக்காம இருக்க பண்ணக்கூடாதா, உனக்கு இது இப்படி நடந்தா நல்லா இருந்திருக்கும்ல. இந்த மாதிரி உலகத்திலே இருக்கிற நிறைய பேர் உங்களுடைய ஜெபத்திற்கு இது இப்படி நடந்திருந்தா நல்லா இருக்கும்ன்ற நிறைய ஐடியாஸ் கொடுக்கலாம். ஆனா அது உங்களுடைய பார்வைக்கு எளிமையாய் தெரியலாம். ஏன் ஆண்டவர் இதை கூட செய்ய முடியாதா, இதையாவது ஆண்டவர் செஞ்சிருக்கலாமே அப்படின்னெல்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனா இன்று கர்த்தர் யாரோ ஒருத்தரிடத்துல தெளிவாய் பேசுகிறார். அவர்களுடைய ஞானத்தின்படியோ, அவர்களுடைய சித்தத்தின்படியோ, அவர்களுடைய யோசனையின்படியோ அல்ல, எனக்கு ஆண்டவர் ஒரு புது வழிய, ஒரு புது மகிமைய, யாரும் அறியாத ஒரு வழிய, யாரும் சொல்லாத ஒரு வழியை எனக்காக திறக்கிறதற்கு கர்த்தர், நம்புறவங்க உங்க பிள்ளைகளுக்காக அப்படி ஒரு வழியை கர்த்தர் திறப்பார். அப்படி ஆண்டவரால திறக்க முடியும். ஒரு மேன்மையானதை, அவர்கள் நினைக்கிறதை விட ஒரு மேன்மையானதை கர்த்தர் எனக்கு தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமென். அவர்களுக்கு வந்து இப்படி இந்த மாதிரி கிடைச்சா போதும்னு நினைக்கலாம். சும்மா இருக்கிறதுக்கு அவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு வேலை கிடைச்சா போதும்னு நினைக்கலாம். இந்த காரியம் நடக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று நடக்கட்டும் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லலாம். இந்த இடத்துல இருக்கிறவர்கள் அப்படிதான் சொல்றாங்க, எப்படியாவது இந்த குருடனுக்கு அற்புதம் நடந்தா போதும், எப்படியாவது இந்த குருடனுக்கு அற்புதம் நடந்தா போதும், இவன் பார்த்தா போதும், இவனுக்கு ஸ்பெஷலா எல்லாம் அற்புதம் நடக்க வேண்டியது இல்லை, இவனுக்கு கிடைச்சா போதும், இவனுக்கு இந்த அற்புதத்தை செஞ்சா போதும்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் அவர்களுடைய ஞானத்தின்படியோ சிந்தையின்படியோ அல்ல, என் பிள்ளைக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்வேன், அந்த குருடனுக்கு நான் ஒரு வழியை காண்பிப்பேன். எப்படி காண்பிப்பேன் அப்படின்னா, நான் ஸ்பெஷலா செய்வேன்னு கர்த்தர் அப்பவே கரத்தை தொடாமல் அவனுடைய கையை பிடித்து கர்த்தர், ஆமென், அந்த கிராமத்திற்கு வெளியே, ஹல்லேலூயா, கிராமத்திற்கு வெளியே கர்த்தர் கொண்டு போய் விட்டார். ஹல்லேலூயா. அங்கதான் அற்புதம் நடக்குது. அப்போ நம்பர் 1, முதலாவதாக உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இந்த 90வது நாள் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு ஒன்று செய்வேன். அது அவர்களுடைய ஐடியாவின்படி அல்ல, அவர்களுடைய யோசனையின்படி அல்ல, சுற்றி இருக்கிறவருடைய பாசத்தின் நிமித்தமாய் வருகிற அந்த பிளான் படி அல்ல. கர்த்தர் மேலானதை நம்புறவங்க கைகளை மேல உயர்த்தி முழு பலத்தோட சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, முழு மனதோட இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான்
நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இது நடக்க போகிறது, நடக்க போகிறது. ஆமென். அவர்கள் ஏதாவது இப்படி நடந்தா போதும், இவனுக்கு ஒரு அற்புதம் நடந்தா போதும், இவனுக்கு இந்த காரியம் நடந்தா போதும், இவனுக்கு கல்யாணம் ஆனா போதும், இவனுக்கு இந்த குழந்தை இது கிடைச்சா போதும் அப்படின்னு எப்போ இது ஒண்ணு அது எது இல்லைன்னு பட்சத்தில் நடந்தா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இல்லை மகனே, இல்லை மகளே, நான் உனக்கு ஆமென் நேர்த்தியாய் ஸ்பெஷலாய் மேன்மையானதை இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது நிறைய பேரோட ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறாரு. இது உங்களுக்குரிய வார்த்தை. கர்த்தர் அப்படித்தான் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, அது நிச்சயமாய் நான் செய்வதற்கு வல்லவர், செய்து முடிக்கிறதற்கு வல்லவர். நம்பி நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. அப்படி நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினை நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற ஒவ்வொரு இடங்களிலும் இந்த அற்புதம் நடப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென் ஆமென். குருடரை அறியாத வழிகளிலே நடத்துகிறவர். அப்போ நம்பர் 1, முதலாவதாக நீங்க அதுல எழுதி கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஆண்டவரை பார்த்து நீ தொட்டால் போதும், நீங்க கையை வச்சா போதும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அப்படி வைக்காம கர்த்தர் கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்பெஷலா கர்த்தர் செய்கிறாராமா. அவங்க நினைவின்படி அல்ல, அவருடைய நினைவின்படி மேன்மையானதை கர்த்தர் செய்ய போறாரு. நான் இந்த பலிபீடத்திலிருந்து நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு சிலருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை பிளான் பண்ணி இருக்கலாம், இது சும்மா எனக்கு தங்குறதுக்கு ஒரு ரூம் இருந்தால் கூட போதும் பாஸ்டர், எனக்கு சும்மா இந்த பிழைப்பதற்கு ஒரு 10,000 ரூபா சம்பளத்தில் ஒரு சின்ன வேலை கிடைச்சா போதும் பாஸ்டர், இல்லைன்னா என் பிள்ளையினுடைய தலையின் மேலே இருக்கிற நிந்த நாடுறதுக்கு ஒரு கல்யாணம் ஆனால் போதும் பாஸ்டர். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். யாரோ ஒருத்தர் எதிர்பார்த்து நடக்காததுனால ஜோம் பண்ணி ரொம்ப லேட் ஆகுறதுனால நீங்களே இப்போ ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கலாம். இது சும்மா நடந்தா போதும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அப்படி அல்ல. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஸ்பெஷலா எஸ் இது நடக்கும். கர்த்தர் உங்களுக்கு மேன்மையானதாய் இதை நம்புறவங்களுக்கு அப்படியே நடக்கும். நம்புறவங்களுக்கு அப்படியே நடக்கும். மேன்மையானதை எனக்கு செய்கிறதற்கு அவர் வல்லவர், எனக்கு செய்கிறதற்கு வல்லவர். ஹல்லேலூயா. சோ நம்பர் 2, இரண்டாவதாக நம்ம வாசிக்கலாமா? அந்த 22வது வசனத்தையும் 23வது வசனத்தையும், ஆமென், 23வது வசனத்தையும் வாசிக்கலாம். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படியாக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கையை வைத்து, ஏதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஒரு குருடன் இருக்கிறான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நீங்க அந்த ஸ்டோரி உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த குருடனை சுத்தி நிறைய பேர் நிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த குருடனுக்கு யாருன்னே தெரியல. ஆனா அங்க நிக்கிறவங்களுக்கு யாருன்னு தெரியுதுன்னா, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் குருடனுடைய கண்களை திறப்பாருன்னு சொன்ன உடனே, ஐயா பாருங்கய்யா, இந்த பையனுக்கு ஒரு நல்ல விஷயத்தை பண்ணிட்டு போங்கயா, இந்த பொண்ணுக்கு ஒண்ணு நல்லதா பண்ணிட்டு போங்கயா, இப்படி உங்க கையை வச்சு ஒரு தொட்டுட்டு மட்டும் போவீங்கயா, அவ்வளவுதான், அவனுக்கு அரக்கன்னு தெரிஞ்சா கூட பரவாயில்ல அப்படின்றது மாதிரி தொட்டுட்டு போங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன பண்ணல, தொடல்ல, அவனுடைய கையை பிடிச்சி என்ன பண்றாராமா, கர்த்தர் வெளியே கொண்டு போறார். அப்போ நம்பர் 1, முதலாவதாக நான் இதுல தியானிக்கும் போது நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவங்க நினைக்கிறத விட மேலான ஒன்ன கர்த்தர், மேலான ஒரு அதிசயத்தை மேலான ஒரு விதத்துல செய்யணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். நம்பர் 2வது நான் என்ன நினைக்கிறேன்னா, அங்க இருக்கிறவர்கள் எல்லாருமே இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய சத்தத்தை அவங்க கேட்டிருக்கிறார். அப்படின்னா இப்போ ஒருத்தர் பேசும்போது ஒரு குருடனா இருக்கவங்க டேவிட்டா அப்படின்றத கேட்பாங்க, மலரா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு கண்ணு தான் தெரியாது, ஆனா அவங்களுடைய சத்தத்தை வச்சு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, ஓ இவங்க தான் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை கண்ணை திறந்து பார்த்துறவங்களேன், கண்ணை திறந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது யாரை தான் பார்ப்பாங்கன்னா, தெரிஞ்ச டேவிட்டையும் தெரிஞ்ச மலரையும் தெரிஞ்ச கண்ணனையும் அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஆண்டவர் அவனுடைய கரத்தை பிடிச்சி என்ன கொண்டு போறாருன்னா, கர்த்தர் வெளியே ஆண்டவர் கொண்டு போறாரு. எதுக்கு கொண்டு போறாருன்னா, நீ கண்ணை திறந்து நீ பார்க்கும்போது எதை பார்க்கணும்னா, இதுவரைக்கும் நீ பார்த்துட்டு இருந்ததை அல்ல, இதுவரைக்கும் நீ அனுபவித்த காரியத்தை அல்ல, ஒரு புதுமையான ஒரு காரியத்தை,
ஒரு நியூவான ஒரு உலகத்தை, உன் கண்ணுக்கு முன்னாடி பச்சை பச்சேன்னு இருக்கிற அந்த உலகத்தை காண்பிக்கும்படியாக, ஆமேன், அவனுக்கு தெரியாத ஒன்றை, இதுவரையிலும் பரிச்சயம் இல்லாத ஒரு அற்புதத்தை, இதுவரையிலும் பிரமிக்காத ஒரு பிரமிப்பை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தையே சும்மா கொடுக்காம, போற போக்கில் கொடுக்காம, கர்த்தர் அதை கனம் பண்ணி, கர்த்தர் அவனுக்காக அதை ரொம்ப அழகா டிசைன் பண்ணி, ஆமேன், ஒரு புதுமையானதை காணும்படியாய் கர்த்தர் கிருபையாய் இறங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை இருக்கிற அந்த கூட்டத்தில் அல்ல, அந்த ஜனங்களுடைய நடுவில் அல்ல, அந்த சொந்தக்காரங்களுடைய நடுவில் அல்ல, நான் நம்புறேன் அதை விட ஒரு மேலான இடத்துல, அடுத்த ஒரு இடத்துல, அடுத்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல, அடுத்த ஒரு தெருவில், அடுத்த ஒரு ஊர்ல, அடுத்த ஒரு நாட்டில் உங்களை கர்த்தர் தலையை நிமிர பண்ணுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆமோதிக்கிறவர்கள், இது தீர்க்க தரிசனமா நடக்கும். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துகிற கர்த்தர், அறியாத வழியில நடத்த கர்த்தர். சில டைம்ல ஆண்டவர் நம்மளை அவங்க நமக்கு உள்ளே இருக்கிற ஆட்கள் நடுவிலே நம்மளை பிளஸ் பண்ணுவார். சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை அங்கிருந்து வெளியில பிரித்து எடுத்துட்டு போய் நம்மளை ரொம்ப பிரம்மாண்டமா ஆசீர்வதித்து அவங்க எல்லாம் காதுகளில் கேட்கும்படியான அளவிற்கு நம்மளை உயர்த்துகிற கர்த்தர். பிரதர், சிஸ்டர், நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாருன்னா நிறைய நேரத்தில் சொந்த இடத்திலேயே, எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல தலை குனிஞ்சீங்களோ அங்க ஆசீர்வதிப்பார், அங்க நடத்துவார். ஆனா நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை இங்கதான் நான் வீடு கட்டணும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியது இல்லை. இங்கதான் நான் அவமானப்பட்டேன், இங்கதான் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியது இல்லை. சில ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு புரியும், அதுதான் வேணும் அப்படின்னா, இவன் முன்னாடி தான் நல்லா இருக்கணும், இவன் முன்னாடி தான் நான் அதை வாங்கணும், இவன் முன்னாடி தான் நான் இதை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில நேரத்தில் ஆண்டவர் அதை விரும்ப மாட்டார். ஏன் அப்படின்னா, என்னதான் நீங்க அவன் கண்ணு முன்னாடி ஆசீர்வதிச்சாலும் அவன் முன்னாடி இருக்கிற வரைக்கும் அவன் நமக்கு என்னவா தான் இருப்பான், ஒரு கொடுக்காதான் இருப்பான், ஒரு கண்ணியா தான் இருப்பான் சில நேரத்தில். அதனால ஆண்டவர் சில நேரத்தில் அந்த இடத்துல இல்லாம நம்மளை எங்க கொண்டு போக நினைப்பாரு, வெளியிலேயே கொண்டு போய் நம்மளை ஆசீர்வதிக்க நினைப்பாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் உடனே நீங்க பிடிச்சிட்டே உட்கார்ந்துருக்க கூடாது. இல்ல இல்ல, இவனுக்கு முன்னாடி தான் நான் வந்துடணும், இவனுக்கு முன்னாடி தான் எழுமணும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அதற்கு மாறாக இன்னொரு இடத்துல வளர்ந்துருங்க. யோசேப்பை மாதிரி, யோசேப்பை பகைச்ச, அவனை துரத்தணும்னு நினைச்ச, அவனை பார்த்து ரொம்ப வெறுப்ப கொட்டுன அந்த சகோதரர்கள் மத்தியிலே அவனை ஆண்டவர் வச்சிருந்தாருன்னா அவனை அடிச்சிருப்பாங்க, அவன் காலகையை எடுத்திருப்பாங்க. ஆனா இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவனை வெளியில ஒரு இடத்துல கொண்டு போய் சேஃப்டியா கத்தர் வச்சு பத்திரப்படுத்தி, கத்தர் அவனை வளர்த்தி, அவனுக்கு ஒரு பெரிய காரியத்தை கொடுத்து, இப்போ எதிரிகளை பார்க்கும்படியாய் கத்தர் செய்தார், வெறுத்தவர்களை பார்க்கும்படியாய் செய்தார். நான் நம்புறேன், ஆண்டவர் சிலருக்கு எப்படி வேண்டும் என்றாலும் கத்தர் செய்வார், எப்படி வேண்டும் என்றாலும் செய்வார். அதனால என்ன நடத்துறதுதான் கர்த்தர். என்ன அவர் எப்படி பிளஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்படி நீங்க ஒப்பு கொடுக்கணும். இதுதான் எனக்கு வேணும்னு நினைக்க கூடாது, இதுதான் சித்தம், இங்கதான் நான் வீடு கட்டணும், இங்கதான் நான் கல்யாணம் பண்ணணும், இங்கதான் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு அங்கிருந்து நான் மாற சொல்லலை. என்னன்னா, ஆண்டவருக்கு சித்தம் வேற இடமா இருந்தா நீங்க தாராளமா கண்ணை மூடிட்டு போங்க. நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறத அந்த தெருக்காரவங்க கேள்விப்படுவாங்க, நீங்க உயர்த்தப்பட்டிருக்கிறத அந்த ஏரியாக்காரங்க, அந்த சொந்தக்காரங்க கேள்விப்படுவாங்க. அவர்கள் கேள்விப்பட்டு கர்த்தர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறார் என்ற அந்த காரியத்தை கேள்விப்படும்போது அதுவும் நமக்கு ஆசீர்வாதம். நன்றாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஆமென், thank you Jesus. So number 2, இரண்டாவதாக இந்த குருடனுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யணும்னு நினைச்சிட்டாரு. ஆனா அந்த அற்புதத்தை ஆண்டவர் என்ன பண்ணலைன்னா, அங்க இருக்கிறவர்கள் நடுவிலே செய்யாம கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, நீ ஒரு நியூவா, ஒரு புதுமையா, ஒரு வித்தியாசமானதாய் இந்த 100 days முடியும் போது சிலரை கர்த்தர் ஒரு நியூவான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு, ஒரு புது ஆசீர்வாதத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போறாரு. இது கர்த்தருடைய சித்தம், இது ஆண்டவருடைய நடத்துதல். ஒரு புது பாஷை, ஒரு புது ஜனம், ஒரு புது ஐக்கியம், ஒரு புது சம்பளம், ஒரு புது அட்மாஸ்பியர், இப்படிப்பட்ட இது நடக்கும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிற காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. கர்த்தர் புதுமையாக்க போறார். ஆமென். சொல்ல சொல்ல நடக்கட்டும். ஹல்லேலூயா, thank you Jesus, ஆமென். சோ நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் இந்த குருடனுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் விரும்புறாருல்ல. வாசிக்கலாம். நம்ம 24வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 24வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் ஏறிட்டு பார்த்து, ஆமென், அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷனை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். அதற்கு பின்பு அவர்
மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தம் அடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளை நல்லா கவனிச்சுங்க. இந்த இடத்துல ஆண்டவர் நிறைய பேருக்கு, குருடருக்கு ஆண்டவர் அற்புதம் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்ப பாருங்க, நம்ம வாசிச்சது மாதிரி 38 வருடமாய் வியாதியா இருந்த அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவ்வளவுதான், படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, அவ்வளவுதான். 38 வருஷமா இல்ல வியாதி சரியா போயிருச்சு. அப்போ இந்த குருடனுக்கு மேல ஆண்டவர் என்ன வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, கையை கூட வைக்க வேணாம். நீ கண்ணு திறக்கட்டும் அப்படின்னு சொன்னா போதும். ஆனா இந்த இடத்துல இவனுக்குள்ளே இருக்கிற பிடிப்பு ரொம்ப பெரிய பிடிப்பு. இவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிட் பெரிய ஸ்பிரிட். இவனுக்கு தேவையான அற்புதம் சின்ன அற்புதம் அல்ல, இவனுக்கு தேவையான அற்புதம் ரொம்ப பெரிய அற்புதம் தேவைப்படுது. இப்போ இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீர் என்ன பண்ணும், நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவரே உம்முடைய கைகளை மட்டும் இவன் மேல வச்சிருங்க. இப்போ நம்ம 24வது வசனத்தை வாசிக்கும் போது நல்லா கவனிச்சுங்க. அவன் ஏறி, நீங்க 23ல இருந்தே வாங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அவர் குருடனுடைய கைகளை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கையை வைத்து ஏதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். நல்லா கவனிச்சுங்க. இப்போ நீங்க கவனிச்சதான் புரியும். இப்போ என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷனை கையை வைங்கன்னு சொன்னோன்னா ஆண்டவர் கேட்காம அவனை கூட்டிட்டு போய் கிராமத்துக்கு வெளியே விட்டுட்டு இப்போ உமிழ்ந்து கர்த்தர் அவனுடைய கண்ணுல தடவி இப்போ என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஏதையாவது காண்கிறாயான்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே அந்த மனுஷன் என்ன சொல்றான் அப்படின்னா, அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷர்களை மனுஷனை போல காண்கிறேன். நல்லா கவனிச்சுங்க. இப்போ ஒருவேளை அந்த இருக்கிற இடத்துல உள்ள ஜனங்கள் கையை மட்டும் வச்சுட்டு நீங்க போங்கன்னு சொல்லி இவர் கையை வச்சுட்டு போயிட்டு இருந்தாருன்னா அந்த குருடன் எப்படிதான் பார்த்திருப்பான்? ஹலோ, எப்படிதான் பார்த்திருப்பான்? அவங்க வைக்க சொன்னது என்ன? கையை மட்டும் தான் வைக்க சொன்னாங்க. அவர் கையை மட்டும் வச்சுட்டு போயிட்டாருன்னா இவனுக்கு, இந்த மனுஷனுக்கு விடுதலை கிடைச்சிருக்கும். ஆனா என்ன விடுதலை தான் கிடைச்சிருக்கும்? மனுஷனா பார்க்கிற விடுதலை கிடைச்சிருக்காது, மனுஷனை மரமா பார்க்கிற விடுதலை தான் கிடைச்சிருக்கும். சில நேரத்தில் நம்முடைய ஆசை, நம்முடைய விருப்பம், மற்றவர்களுடைய விருப்பம், அம்மாவனுடைய விருப்பம், அப்பாவனுடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. அது கர்த்தர் தூரத்திற்கு கூட்டிட்டு போவார், கர்த்தர் வெளியே கூட்டிட்டு போவார். ஏன் ஆண்டவரே, எனக்கு இங்கே அவங்க சொன்னது மாதிரி தொற்ற வேண்டியதானே, இங்கே சம்பளம் உயர்த்த வேண்டியதானே. நம்ம இருதயத்துக்குள்ள 1000 கொஸ்டின்ஸ் இருக்கும், இப்படி செய்யலாமே அப்படி செய்யலாமேன்னு. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாலும் கண்டிப்பாக அதுல ஒரு காரணம் இல்லாமல் கர்த்தர் செய்ய மாட்டார் என்கிறதற்கு இந்த வசனம் ஒரு ஆதாரம். இது அதனால யாராவது ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் குழம்பி போயிருப்பீங்கன்னா நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் அந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த விடுதலை அரை விடுதலை கொடுக்கணும் கர்த்தர் நினைக்கல, அவனை கர்த்தர் முழுமையாய் பார்வையடைய பண்ணணும்னு கர்த்தர் நினைக்கிறாரு. அதனாலதான் கர்த்தர் தூரத்திற்கு கூட்டிட்டு போறாரு, அதனாலதான் ஆண்டவர் வெளியே கூட்டிட்டு போறாரு. ஆமென். ஒருவேளை ஆண்டவர் அங்கே கையை வச்சு இந்த மாதிரி அற விடுதலை கிடைச்சு மனிதர்களை நடக்கிற மரங்களை போல காண்கிறேன்னு சொல்லிவிட்டா இவங்க திரும்பி சுத்தி இருக்கிறவங்க திரும்பி ஆண்டவரை பார்த்து கம்பல் பண்ணி இன்னொரு கையையும் வைங்க ஆண்டவரே, இன்னொரு டைமும் வைங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்களா? ஏன்னா அவர் அவ்வளோ ஃப்ரீயாவா இருக்கிறாரு. சொல்லுங்க, அவ்வளோ ஃப்ரீயாவா இருக்காரு? அப்படி பேச முடியுமா? எப்பவுமே நான் என்ன யோசிப்பேன்னா, ரொம்ப பெரிய இடத்துல இருக்கிற ஆட்கள் இருக்கான்னு வச்சுங்களேன். இப்போ உங்களுக்காக ஒரு மினிஸ்டர் யாராவது ஒருத்தட்ட பேசணும் அப்படின்னு சொன்னா இந்த மினிஸ்டரை நம்ம பேச வைக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த மினிஸ்டர் எப்பதான் பேசுவாரு? சொல்லுங்க. அந்த மினிஸ்டர் நமக்காக பேசும்போது ஒரே ஒரு டைம் தான் பேசுவாரு. பொழுதன்னைக்கும் அவங்க அப்படி அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்க போனும் எடுக்க மாட்டாங்க, அவங்க அவைலபிளா இருக்க மாட்டாங்க. ஒரு டைம் ஒரே டைம் தான் அவர் பேசுவாரு. அந்த ஒரு டைம்ல என்ன பேசணும் எது பேசணும் நம்ம சொல்லணும். இன்னொன்னு, அந்த ஒரு டைம் அவர் பேசி எதிராக இருக்கிறவருக்கு அவருக்கு புரிய வைக்க முடியல அப்படின்னு சொன்னா திரும்ப போய் நம்ம மினிஸ்டர்ட்ட என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க. 2வது டைம் நீங்க சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது. இதுதான் உலகம். ஆனா அப்பாவை பொறுத்தவரை அப்படி கிடையாது. நம்முடைய தேவனை, அதனாலதான் மனுஷன் நமக்காக பேச வேண்டாம், கர்த்தர் நமக்காக பேசணும், ஆண்டவர் நமக்காக நிற்கணும் அப்படின்னு நம்ம சொல்றதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே இந்த உலகத்துல இருக்கிற எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்கவங்களும் அவைலபிளா இருக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச அவைலபிளா இருக்கிற ஒரே ஒருத்தர் நம்முடைய ஆண்டவர். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென்.
மூன்றாவதாக நான் ஒரு காரியத்தை நான் சொல்றேன். மற்றவர்களுடைய விருப்பங்களுக்கு மேலாக என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன், மற்றவருடைய விருப்பங்களுக்கு மேலாக என்னை உயர்த்துகிற தேவன். அவர்களுடைய விருப்பங்கள் தடைபட்டு போனாலும் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற விருப்பம் ஒரு நாள் அது குறைவாய் இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்தோரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஸோ நம்பர் 4, நாலாவதாக ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமென். 23வது 24வது 25வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? அவர் குருடனுடைய கையை பிடித்து, பாருங்க இந்த 4 வசனத்துக்குள்ள எவ்வளவு அடங்கி இருக்கு பாருங்க. அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கையை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா அவன் மேல் அது எதாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். அடுத்து 3வதாக, பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கையை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தான். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இவங்க சொல்லி இருக்கிறது மாதிரி ஆண்டவர் அங்கேயே கையை வச்சுட்டாருன்னா இந்த மனுஷனுக்கு எத்தனை தொடுதல் கிடைச்சிருக்கும்? எத்தனை தொடுதல் கிடைச்சிருக்கும்? சத்தமா சொல்லுங்க. ஒரு தொடுதல் தான் அவனுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா இப்போ இந்த மனுஷனுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு தொடுதல் அல்ல, அவனுக்கு என்ன தொடுதல் கிடைக்குது அப்படின்னா, 2வது ஒரு தொடுதல் கிடைக்கிறது. முதலாவது ஒரு தொடுதல் கர்த்தர் அவன் மேல கையை வைக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு பிளஸிங் வருது, ஒரு ஆசீர்வாதம் வருது. அவனுடைய பிரச்சனை கொஞ்சம் சரியாயிருச்சு, அவனுக்கு இப்போ ஒரு டிஃபரண்ட் தெரியுது. ஆனா 2வது ஒரு தொடுதல் அவனுக்கு தொடும்போது அவனுக்கு கம்ப்ளீட்டான முற்றிலுமான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு தொடுதல் போதாது, ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா ஒரு தொடுதல் தான் நம்மள ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தொடுதல் தான் ஆண்டவர் பக்கத்துல நமக்கு இணைச்சிருச்சு. அந்த ஒரு தொடுதலினால தான் நம்ம நிறைய பேர் பாதி விடுதலை ஆனோம். ஆனா இன்னொரு தொடுதல் நிறைய பேருக்கு என்ன பண்ணலைன்னா இன்னும் வரல. அதான் நான் கடந்த நாட்களில் சொன்னது போல, தாவீதுக்கு அபிஷேகம் ஒரு இடத்துல இல்ல, 3 இடத்துல அவனுக்கு அபிஷேகம். ஆனா சவுலுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் அபிஷேகம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு தொடுதலை சந்திச்சிருக்கிறீங்களா? இதுவரைக்கும் ஒரு டைம் ஆண்டவரை நீங்க பார்த்துட்டீங்களா? ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்துட்டீங்களா? அப்படி கிடையாது. இனி அடுத்த லெவல், அடுத்த ஒரு தொடுதல் உங்களுக்கு அவசியமானது. அடுத்த ஒரு தொடுதல் உங்களுக்கு வேணும். யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரியும் போது அவனுக்கு ஆண்டவர் காண்பிக்கிறார். வானத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறோம். அப்படி ஒரு அனுபவம் அவனுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா அந்த அனுபவம் கிடைக்கும் போது அவன் அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் மேனா இல்ல, அந்த அளவுக்கு அவனுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பற்றி தெரியாது. ஆனா 2வது போராடுறான் யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நான் உம்மை போக விடுவது இல்லை. அதுதான் 2வது தொடுதல். அந்த தொடுதலுக்கு பிற்பாடு யோசேப்பை பெரிய நபராய் பார்க்கிறான். அவனுடைய அந்தியமய காலம் ரொம்ப ஆச்சரியமாய் அமைகிறது. நான் நம்புகிறேன் கர்த்தர் இந்த குருடனுக்கு 2வது ஒரு தொடுதலை கர்த்தர் கொடுத்த தேவன். இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு 2வது ஒரு தொடுதல், மறுபடியும் ஆண்டவர் உங்களை தொடுவார், மறுபடியும் கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார், மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு அந்யோன்யத்தை நீங்க உணர்வீங்க, மறுபடியும் அந்த ஃபீல் உங்களுக்கு வரும். நிறைய நாட்களா இழந்த அந்த அனுபவத்தை கர்த்தர் மறுபடியும் தரப்போகிறார். ஆமென். அப்படி நீங்க அபிஷேகத்துல நிறைஞ்சு நீங்க ஜெபிக்க போறீங்க. உங்க வாயிலிருந்து தீர்க்க தரிசனங்கள் வரப்போகிறது. அந்த பிரசன்னத்தை நீங்க உணர போறீங்க. கேளுங்க ஏசப்பாட்ட, இயேசுவே இப்பொழுது அந்த 2வது தொடுதல் வரட்டும், என் ஊழியத்தில் அந்த 2வது தொடுதல் வரட்டும், என் குடும்பத்தில் அந்த 2வது தொடுதல் வரட்டும், என் பிசினஸ்ல அந்த 2வது தொடுதல் வரட்டும். இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே கேளுங்க முழு பலத்தோடு, வாலிப தம்பிக்கு ஒரு 2வது தொடுதல் உண்டாகட்டும். இளம் வயசுல தொட்ட அந்த தொடுதலில் இன்னொரு தொடுதல். ஆமென், ஆமென். கர்த்தர் தர வல்லவர். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க நிச்சயமாய் அந்த காரியம் நடக்கும். ஸ்தோத்திரம். என்னை மறுபடியும் தொடுகிற கர்த்தர், என்னை மறுபடியும் நிரப்புகிற கர்த்தர், கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, ஆமென், நீந்தி நீந்தி உமிழ்கத்தக்கதான கிருபையை எனக்கு தருகிறவர். முதல் தொடுதல் அப்படின்றது ஒரு துவக்கம்தான். முதல் தொடுதல் அப்படின்றது ஒரு துவக்கம்தான். வாலிப பிள்ளைங்க, வாலிப தம்பிங்க, அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டதுனால கர்த்தர் ஒரு தொடுதல் இருக்கும், ஒரு தொடுதல் இருக்கும். இது துவக்கமான ஒரு தொடுதல். ஆலயத்தில் வரும்போது ஆண்டவர் உங்களை தொடுவார், ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் உங்களோட பேசுவார். இது ஒரு தொடுதல். ஆனா 2வது தொடுதல் தான் என்ன தொடுதல் அப்படின்னா, பரிபூரணம் அடைகிற தொடுதல். அப்பதான் முழுமையான விடுதலை கிடைக்கும்.
நம்மளை ஆண்டவர் எப்பெல்லாம் ஆண்டவர் நம்மளை தொடுறாரோ அப்பெல்லாம் ஒரு மகிமை வரும், அப்பெல்லாம் ஒரு மாற்றம் வரும். ஆண்டவருடைய தொடுதலை நீங்க ஒரு நாள் உணர்ந்துடக்கூடாது, ஒரு நாள் பெற்றிடக்கூடாது. உங்களை என்ன பண்ணணும்னா, கர்த்தர் தினமும் நம்மளை திருப்தி ஆக்கும். அடுத்த தொடுதலை யாரெல்லாம் இந்த ஜபத்தில் பெற்றுக்கொள்ளாம வெறும் அதான் அந்த இதை வச்சே ஓட்டிட்டு இருக்கக்கூடாது. எப்போ ஒரு வண்டி ஓட்டுறாங்கன்னா நிறைய பேருக்கு கார் ஓட்ட தெரியும், எனக்கும் கார் ஓட்ட தெரியும், எல்லாருக்கும் கார் ஓட்ட தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு படித்த கார் ஓட்டுறதுக்கு தெரியும். என்னன்னா அவங்க ஒரு டிரைவிங் ஸ்கூலில் போய் அவங்க படிச்சிருப்பாங்க. ஸ்டேரிங் இப்படி பிடிக்கணும், என்ன பண்ணணும், இந்த இடத்துல இப்படி பிரேக் அடிக்கணும், இந்த இடத்துல இப்படி எல்லாம் எப்படி படிச்சிருப்பாங்க. இவங்க டிரைவிங் ஸ்கூலில் போய் அவங்க சொல்லி கொடுத்தது மாதிரி படிச்சிருப்பாங்க. இது ஒரு டிரைவிங் இருக்குது. இந்த டிரைவிங் இருக்கிறவங்க அடுத்து இவங்க இன்னொன்று அடுத்த லெவல் போகணும். அவ்வளோதான். டிரைவிங் ஸ்கூலில் சொல்லி கொடுத்த அந்த டிரைவிங் பண்ணீங்கன்னா பின்னாடி எல்போர்டு மாட்டிகிட்டே தான் இருக்கணும். நீங்கள் பின்னாடி வர எல்லாருக்குமே இடைஞ்சல தான் அமைவீங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்க 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் இதில் போகணுன்னா 40 தான் போவீங்க, பின்னாடி வர்றதுக்கு 70 போகணுமே, இல்லைன்னா அவன் செத்து போயிடுவானே. அப்போ உங்களால் ஓட்ட முடியாது, உங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அதில் என்ன இல்லை, அனுபவம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அதில் ஒன்றும் பண்ண முடியாது. அது பரலோகம் நம்மளை கொண்டு போய் சேர்க்காது. இன்னைக்கு நிறைய விசுவாச மக்கள், நிறைய கிறிஸ்தவர்கள் எந்த தொடுதலில் தான் இருக்கிறாங்க, முதல் தொடுதலில் தான் இருக்கிறாங்க. அவங்க 2வது தொடுதலுக்கு வரவே இல்லை. கேட்டா என்ன சொல்லுவோம், கிறிஸ்டினா, ஆமா கிறிஸ்டின். ஏசப்பா பிடிக்குமா, ஆமா ஏசப்பா பிள்ளை, நான் ஏசப்பா பிள்ளை, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா கிறிஸ்துமஸ் ஆனா அவங்களால தண்ணி அடிக்காம இருக்க முடியாது. அப்புறம் இந்த மாதிரி நிறைய பாவம், நிறைய தவறு அவங்க நிறைய பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்கு தப்புன்னு கூட தெரியாது. ஏன்னா அவங்க என்ன தொடுதல்ல வரலன்னா இன்னொரு தொடுதல்ல அவங்க என்ன பண்ணல. என்கிட்ட ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு, அவங்க கிறிஸ்மஸ் டைம் அவங்க வீட்டில் பொண்ணு பார்க்கறதுக்காக போகிறோம். அவங்க ஆர்சி திருச்சபைக்கு போகிறவங்க. அவங்க நம்ம பொண்ணு நம்ம சர்ச்சிலோட பொண்ணு. அப்போ நான் அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், மகளே நான் என்னென்னா அவங்க அவங்க இருக்கிற ஆர்சி திருச்சபையில் உள்ள பிள்ளைகளும் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ரொம்ப தொடப்பட்டு ஆண்டவரோட நடந்து ஆராதிச்சு பைபிளை ரொம்ப அழகாக தியானிச்சு அவ்வளோ ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க. பெண்டிகாஸ்ட் அனுபவத்தில் இருக்கிறவங்க இருக்கிறத விட ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாங்க. அதனால நமக்கு சொல்ல முடியாது. அதனால ஒரு டைம் நான் அவங்கள்ட்ட பேசிடுறேன், அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு வேற ஒன்றுமே நான் கேட்கல. என்ன கேட்டேன் அப்படின்னா, அந்த பையனை பார்த்து, நீ உனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம், இந்த மாதிரி புகையில போடுற பழக்கம், சிகரெட் அடிக்கிற பழக்கம், இந்த மாதிரி பழக்கம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே அந்த பையன் பதில் சொல்லல. அவங்க அப்பா பதில் சொன்னாரு, ஐயோ எங்களுக்கு அப்படிப்பட்ட பழக்கம் எல்லாம் ரெகுலரெல்லாம் இல்லைங்க. ஆனா ஒண்ணுங்க, நாங்க கிறிஸ்மஸுக்கு நாங்க எல்லாரும் குடும்பமா உட்காந்து தண்ணி அடிப்போங்க. இது எப்படி இருக்கும் பாருங்களேன். எனக்கு தலை மேல ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்டது மாதிரி இருந்துச்சு. இவர் தண்ணியே அடிக்க மாட்டாராமா. நாங்க ரெகுலரெல்லாம் தண்ணி அடிக்கிறது இல்லைங்க, எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பழக்கமே இல்லைங்க, நாங்க அந்த மாதிரி போகவே மாட்டோங்க. ஆனா என்னங்க, நாங்க கிறிஸ்துமஸ்க்கு மட்டும் குடும்பமா, அது வேற அந்த அம்மா உட்காந்து, நான் தாங்க அந்த டைம் மட்டும் இவங்க எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, அதனால நான் நான்வெஜ் நல்லா சமைச்சு கொடுப்பேனுங்க. எப்படி இவங்களை எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறேன்னே தெரியல. ஆனா பாவமா இருந்துச்சு. சரி, அவங்களுக்கு அவங்க அது உண்மையே சொல்றாங்க. ஆனா என்னன்னா அடுத்த தொடுதல் அவங்களுக்கு. ஆனா அவங்களுக்கு யாரை பிடிக்கும், நம்மளை பிடிக்கும், ஏசப்பாவை பிடிக்கும், சர்ச்சை பிடிக்கும், ஆராதனையை பிடிக்கும், ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்களை பிடிக்கும், காணிக்க கொடுக்கறது பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். ஆனா என்ன இல்லைன்னா அவ்வளவுதான், அந்த ஸ்ட்ரென்த் இல்லை. அப்போ இன்றைக்கு இந்த 100 நாள் ஜபம் அட்டன் பண்ணியும் அத்தனை வசனத்தை கேட்டோம், உங்களுக்குள்ள ஒரு 2வது தொடுதல் இல்லைன்னா, ஒரு 3வது தொடுதல் இல்லைன்னா, எந்தெந்த டைம் எல்லாம் கர்த்தர் தொடுறாரோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி, அப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு உயர்வு, அப்பெல்லாம் ஒரு புதிய அனுபவம், அப்பெல்லாம் ஒரு புதிய மகிமை, அப்பெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். ஸோ வாலிப தம்பிகள் தங்கச்சிகளுக்கு நான் சொல்றது அப்படிதான். நீ ஊழியம் செய்யணும்னு விரும்புறியா மகளே, ஊழியம் செய்யணும்னு விரும்புறியா மகனே, ஒன்னே ஒண்ணுதான், உனக்கு ஒரு தொடுதல் பத்தாது, உனக்கு ஒரு தொடுதல் பத்தாது. நீ ஒரு தொடுதல்ல போய் நின்று ஊழியம் செய்ய முடியாது. நீ ஒரு தொடுதல்ல இந்த உலகத்துல மேற்கொள்ள முடியாது. சில பிள்ளைங்க பாருங்க, இந்த ஊழியம் செய்யறது தப்பு இல்லை, எனக்கு சந்தோஷம், ஊழியம் செய்யணும், ஆனா ஒண்ணுமே வளர்ந்துருக்க மாட்டாங்க. அந்த ஒரு தொடுதல்ல ரட்சிக்கப்பட்டு உடனே ஆய் போய் அப்படின்னு சொல்லி, நான் யார் தெரியுமா, கர்த்தர் என்ன அப்படி நடத்தினார், போய் மேடையில் நின்று பிரசங்கம் பண்றது தப்பு இல்லை, ஊழியம் செய்யறது தப்பு இல்லை. ஆனா அடுத்த எக்ஸ்பீரியன்ஸே அவருக்கு இல்ல, கர்த்தர் சமூகத்தில் உட்காரவே இல்லை, ஜெபம் பண்ணவே இல்லை, பைபிளே தெரியாது, அப்படியெல்லாம் ரொம்ப கடினமா இருக்கும். அதனால இன்றைக்கு ஆண்டவர் அந்த குருடனுக்கு பாராட்டின கிருபை எனக்கும் கர்த்தர் தரணும். என்ன வெளியே கொண்டு போங்க, பரவாயில்ல, என்ன வெளியே கொண்டு போங்க, எனக்கு 2வது தொடுதல், எனக்கு 2வது தொடுதல்,
அவசியம் ஆண்டவரே. நீங்க இந்த 100 நாள், நீ ஒரு 10 நாள் தான் இருக்குது, இந்த 10 நாளைக்குள்ள தனியா போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவீங்களோ, எங்க போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவீங்களோ, 2வது தொடுதலை நீங்க அனுபவிச்சே ஆகணும். 2வது பிரசன்னத்தை அனுபவிச்சே ஆகணும். முதல் தொடுதல்ல இயேசு உள்ள வந்துட்டாரு. முதல் தொடுதல்ல இயேசு உள்ள வந்துட்டாரு. அடுத்த தொடுதல்ல உங்களுக்கு அடுத்த பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்து, ஆமென், எல்லா அசுத்தங்களையும் கர்த்தர் நீக்கி போட்டு ஞானத்தினால கர்த்தர் நிரப்புவாராக, நிரப்புவாராக. தேங்க்யூ ஜீசஸ். கைகளை உயர்த்தி அப்படியே ஒரு ஜெபத்தோட கேளுங்க. ஆண்டவரே, அடுத்த ஒரு தொடுதலை எனக்கு தருகிற தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2ஆம் தொடுதலை எனக்கு கொடுக்கிற தேவன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். ஜெபிக்க ஜெபிக்க அந்த அந்த கிருபை எனக்கு வேணும். ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளோ 5 காரியம் சொல்லிட்டேனா? 5 விஷயத்தை 5 சொல்லிருக்கேன்ல, 4 தான் சொல்லி. 4 ஆயிடுச்சா? நம்ம 5. 5ஆவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 25வது வசனத்தை வாசிக்கலாமா? 25வது வசனம். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். யாவரையும் தெளிவாய் கண்டான். கவனிங்க, ஆண்டவர் வந்து அந்த மனுஷனை அங்க வைக்காம கர்த்தர் இப்ப வெளியில வந்து கர்த்தர் அவன் மேல என்ன பண்றாரு? கைகளை வைக்கிறாரு. இப்போ கைகளை வச்ச நம்ம ஃபர்ஸ்ட் தியானிச்சோம். இந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ன பார்க்கிறாரு? மனுஷனை எப்படி பார்த்தாராமா? மரத்தை மாதிரி பார்த்தாராமா. ஆனா அடுத்த தொடுதல்ல மனுஷனாவே எல்லாத்தையும் நன்றாய் கண்டான். அப்போ இந்த குருடனுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. என்ன கேரக்டர் அப்படின்னா, யாரை பார்க்குற கேரக்டர் சொல்லுங்க? இந்த குருடனுக்குள்ளேயே ஒன்று உருவாக்கி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு யாரையாவது ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். இவனுடைய கண்ணு, இவனுடைய சிந்தை, இவனுடைய கால்கள், இவனுடைய கை யாரை தேடுது? இது வரைக்கும் யாரை தேடிருச்சு? இவன் மனுஷனை தேடி 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 மனுஷனுக்குடைய. இப்போ இங்க நிக்கிறான் சிவானந்த காலையில் ஒரு கடையில் நிற்கிறாருன்னு வச்சுங்களேன். ஒரு கண்ணு தெரியாத நிற்கிறாருன்னா அங்க இருந்து ஒருத்தரை கேட்பாரு. இப்போ எல்லாருடைய கையில இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இருக்குது. என்ன கேட்பாரு அப்படின்னா, தம்பி இந்த ரோடை கொஞ்சம் கிராஸ் பண்ண முடியுமா? உடனே ரோடை கிராஸ் பண்ண முடியுமான்னு கேட்கிற அந்த நபரிடத்துல, கண்ணு தெரியாத இடத்துல நம்ம என்ன கேட்போம்? உங்களுக்கு அந்த பக்கம் போகணுமா கேட்போம். என்ன கேட்போம்னா, உங்களுக்கு எங்க உடனே அவர், எனக்கு ரொம்ப தூரம் போகணும்ப்பா, நீ ஆனா ரோடை கிராஸ் பண்ணி விட்டா போதும். உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? அடுத்து, அப்படிங்களா, சரிங்க, உங்களை நான் ரோடை கிராஸ் பண்ணி விடுறேன். அவ்வளவுதான். ரோடை கிராஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம யாரோ அவர் யாரோ நம்ம அவங்கள விட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த கண்ணு தெரியாதவர் திரும்ப அடுத்த ஊருக்கு போகணும்னா பஸ் ஏறுறதுக்கு இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணி இன்னொருத்தனை. அப்படி இந்த கண்ணு தெரியாத மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எல்லா இடத்துலையும் யாரதான் அவர் பார்க்கிறாரு? அவருடைய உதவிக்கு யாருதான் வேணும்? இப்போ ஆண்டவர் வந்து வெளியில போய் அவனுக்கு சுகம் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, எப்பா இது வரைக்கும் நீ மனுஷனை தான் மட்டும்தான் நீ பார்த்த, இப்போ உனக்கு கண்ணு அறக்கண்ணு தெரியுது. அறக்கண்ணுலையே நீ யாரதான் பார்க்கிற? ஹலோ, நீ மனுஷனை தான் பார்க்கிற. ஆனா நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா, முழுக்க மனுஷனை நீ பார்க்க கூடாது. நீ யாரை பார்க்கணும்னா, உனக்கு முன்னாடி அற்புதம் செய்து கொண்டிருக்கிற என்னதான் நீ பார்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா. நான் நம்புறேன், இனி உங்களுக்கு உதவி செய்ய போகிறது மனிதன் அல்ல. அந்த குருடனுக்கு கர்த்தர் என்ன ஸ்ட்ராங் பண்றாருன்னா, இனி உனக்கு யாருமே உனக்கு ஹெல்ப் இல்லப்பா. இனி இதுக்கு முன்னாடி உனக்கு முழுமையா கண்ணு தெரியும் போது கூட ரோட கிராஸ் பண்ணி விட்டாங்க. ஆனா அரக்கண்ணை தெரிஞ்சா சொல்லுங்க, நம்ம நிறைய யாராவது புரியுதில்ல? உங்களுக்கு புரியுதில்ல? இந்த கண்ணே தெரியாத ஒருத்தர்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கிராஸ் பண்ணி விடுவோம். ஆனா அரக்கண்ணு தெரிஞ்சுன்னா உனக்கு தான் பாதி தெரியுதில்ல, உங்களுக்கு தான் பாதி தெரியுதில்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். மனிதர்கள் வந்து நமக்கு முதல்ல ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒருவேளை பண்ணினாலும் நம்ம அந்த உதவிக்கு ரொம்ப பாத்திரமா இருக்கும்போது பண்ணுவோம். ஆனா இதுல ரொம்ப மோசம் யாருன்னா, இந்த அறகுறையா இருக்காங்க பாருங்க, பாதியா இருக்காங்க பாருங்க. இவங்களுக்கு அந்த பறையும் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்லுவோம், அனலாவது குளிராவது, நான் வசதியா இருந்தாலாவது பிரச்சனை, இல்லைன்னா ஏழையா இருந்தாலாவது. இந்த கவர்மெண்ட்ல போகும்போது கூட நம்ம பார்த்தீங்கன்னா, வசதியா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. என்ன பண்ண வேண்டாம்னா, ரேஷன் கடையில் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து வசதி உள்ளவன் இடத்துல எழுதியிருக்கோம். ஏழைகளா இருந்தால் அதுவும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு எல்லாமே
கிடைக்கும். ஆனால் இதுக்கு இடையில இந்த ரெண்டும் கட்ட இடையில இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு அதையும் போட முடியாது, இதையும் விட முடியாது. ஐயோ, இங்கே போய் கேட்டா, ஏங்க உங்களுக்கு சம்பளம் 15,000 ரூபா சம்பளம் போட்டிருக்கு, நீங்கள் வந்து இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. ஐயா 15,000 ரூபா சம்பளம் வாங்கினாங்க என்னங்க, எனக்கு இதையும் கொண்டு போனதாங்க உதவியாக இருக்கும், அதெல்லாம் கஷ்டப்படுறது உங்களுக்கு புரியுதுங்க. அப்போ இந்த இந்த குருடனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறாரு. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே மனிதர்கள் உதவி செய்தார்கள், இனியும் நீங்க ஒரு அங்கே வச்சு உன்னை தொட்டிருந்தேன்னா உனக்கு திரும்பவும் யாருடைய உதவி தேவைன்னா மனுஷனுடைய உதவி உனக்கு தேவை. ஆனா உன்னை வெளியில கொண்டு வந்தன தொடுறதுக்கு காரணம் என்னன்னா, இனி உன் வாழ்க்கையில இனி எந்த காலத்திலையும் உனக்கு மனுஷனுடைய உதவி அல்ல, அவருடைய உதவி மட்டும் போதுமானது. அவர் உங்களை உயர்த்துறதற்கு வல்லவர், நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி கிருபையாய் 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 மனுஷனை பார்க்கிற கண்கள், எங்கேயோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கண்கள், யாரையோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கண்கள், கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, நிச்சயமாகவே ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்க போகிறது. இனி எந்த மனுஷனையும் பார்க்க வேண்டியது இல்லை. இனி உங்களுடைய கையை பிடித்து அந்த கரையை கடக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் உங்க கையை பிடிக்க வேண்டாம். கர்த்தராகிய ஆண்டவர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அவர் கரத்தை பிடித்து உங்களை வெளியே கொண்டு வந்து கர்த்தர் விட்டு, thank you Jesus, thank you Jesus, hallelujah, hallelujah. கர்த்தர் அந்த மனுஷனுக்கு கொடுத்த 4வது பெரிய ஆசீர்வாதம், இனி மனுஷனை பார்க்க வேண்டிய அந்த சூழ்நிலையே இல்லை. ஹல்லேலூயா. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நான் அவர்களை நடத்தி அவர்களை கைவிடாதிருப்பேன். ஃபைனலா கடைசியில் ஒரு காரியத்தை நம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை வாசிக்கலாமா? 26வது வசனம். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். ஹலோ, எனக்கு இந்த குருடனுக்கு ஆண்டவர் செஞ்சது ரொம்ப வித்தியாசமா இருக்குது. இல்லை, இவ்வளோ பெரிய தெய்வம், இவ்வளோ பெரிய பிஸியான ஆளு, எத்தனை லட்சங்கள் அவருக்கு பின்னாடி இருக்குது, இவன் ஒருத்தனுக்கு இவ்வளோ செஞ்சு இவ்வளோ ஞானமா, என்ன ஆண்டவரே அவன் மேலே இவ்வளோ பெரிய பிளான் பார்த்து பார்த்து ஒன்னொன்னா செஞ்சு, இப்போ ஏற்கனவே அவனை எங்கிருந்து தான் ஆண்டவர் கூட்டிட்டு வந்தாரு? கிராமத்தில் உள்ளவங்க எல்லாம் சொன்ன உடனேயே கர்த்தர் அங்கிருந்து கை வைக்காம அந்த மனுஷனை வெளியே கூட்டிட்டு வந்து இப்போ இந்த 5 காரியத்தையும் ஆண்டவர் செஞ்சுட்டாரு. செஞ்சு முடிச்சுட்டு சுகப்படுத்திட்டு ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ திரும்பவும் எங்க போகாத, திரும்ப எங்க போகாத, திரும்ப கிராமத்திற்கு பிரவேசியாமலும் கிராமத்திலே இதை ஒருவருக்கும், உங்க சாட்சி என்ன பண்ண வேண்டாம், நீ அங்க சொல்ல வேண்டாம். அதை சொன்னாலும் ஒருத்தனும் கேட்க மாட்டான். நீ ஒன்று பண்ணு, அவனை ஒருவனுக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், அந்த குருடனுக்கு கடைசியாய் ஆண்டவர் செய்தது என்ன அப்படின்னா, உன்னுடைய தெரிஞ்ச கிரவுடில் இல்லை, உன்னுடைய தெரிஞ்ச அந்த இடத்துல இல்லை. அதான் தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊர்ல என்ன இல்லையாமோ, தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊர்ல கனம் இல்லை, தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊர்ல கனம் இல்லை. நான் ரொம்ப ஆசைப்பட்டது, நான் பிறந்து வளர்ந்த ஊரில் ஊழியம் செய்யணும்னு தான் ஆசைப்பட்டேன், ரொம்ப ஆசைப்பட்டது அங்கே ஆசைப்பட்டேன். ஆனால் ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டம், கோயம்புத்தூர் வந்ததுக்கு அப்புறம் இந்த கோயம்புத்தூரை குறித்த ஒரே ஒரு தரிசனம் தான் என்னை கோயம்புத்தூரில் நிற்க வச்சிருச்சு. அப்படின்னா ஒரு நாள் இந்த சாட்சியை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இதை சொல்லி உங்களை ஜெபிக்கிறேன். ஒரு நாள் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இவ்வளவு வலுக்கட்டாயமா இந்த கோயம்புத்தூரில் ஆண்டவர் நான் ஊழியத்திற்காக படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்புறம் ஊழியத்திற்கு வரல, அதுக்கப்புறம் வியாதிக்கு நோயாளியாக தான் வந்தேன், ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் கோயம்புத்தூரில் வந்தேன். சரி, அம்மா அப்பா இவங்க ரொம்ப நேசமாக இருக்கிறதுனால என் ஊரில் இருக்க முடியல, ரொம்ப மன அழுத்தமாக இருந்துச்சு. அதனால கொஞ்சம் இந்த டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் உடம்பை பார்த்து உடம்பை சரி பண்ணிட்டு திரும்ப திருச்சிக்கு ஊழியத்துக்கு போகலான் இருக்கதான் கோயம்புத்தூரில் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த நான் இங்கே 9 மாதம் படுத்த படுக்கையில் இருந்துச்சு. திரும்ப ஒரு நியூ மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு அப்படி தான் இந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ ஒரு நாள் ஆண்டவரத்தில் கேட்கும்போது, ஆண்டவரே நான் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்துக்கு வரணும்னு நினைக்கல, இந்த கோயம்புத்தூர் பட்டணம் நான் ரொம்ப ஆசைப்பட்டு அப்படி இந்த ஊழியத்தை அப்படி எதுவுமே நினைக்கலையே, ஆனால் இந்த இடத்துல என்ன ஊழியத்திற்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவர் ஒரு நாள் இந்த பைபிள் காலேஜ் நான் ராமநாதபுரத்தில் தான் படித்தேன் கோயம்புத்தூரில். அப்போ வாரத்திற்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ராமநாதபுரத்தில் இருந்து இங்கே நம்ம இந்த
கணப்ப நகரில் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த சங்கனூர். இந்த சங்கனூரில் வந்து ஒரு வீடு, அவங்க ஃபேமிலி, அவங்க தங்கச்சி கூட நம்ம சர்ச்சுக்கு இப்போ வராங்க. அவங்க வந்து அப்போ ரட்சிக்கப்படாதவர்கள், அவங்க 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 யாருமே ரட்சிக்கப்படலை. அந்த வீட்டிலேயே ஒரு ஜான் ஸ்டீஃபன் அப்படின்னு ஒரு பாஸ்டர், அவர் வந்து இன்னைக்கு ஊழியம் செய்கிறாரு, சர்ச்சில் ஊழியம் செய்கிறார், நம்முடைய ஸ்தாபனத்தில் வந்து ஊழியம் செய்கிறாரு. அப்போ அந்த பாஸ்டருடைய அக்காவனுடைய வீடு தான் இந்த வீடு. இந்த சங்கனூரில் அவங்க வீடு இருக்குது. ஆனால் அவங்க வீட்டில் யாருமே ரட்சிக்கப்படலை. நல்லா கவனிச்சுங்க, அந்த பாஸ்டர் மட்டும் இப்போ வந்து அவர் ஊழியக்காரராக மாறிட்டார், பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து எங்க அக்காவனுடைய வீட்டில் ஒரு ஜெபம் ஆரம்பிக்கலாம், நான் அதை பொறுப்படுத்துக்கிறேன்னு சொல்லி அவர் பைபிள் காலேஜில் சொன்னதுனால அவருடைய அசிஸ்டண்டா என்னையும் சேர்த்து அனுப்பினாங்க. இப்போ நானும் பிரதர் ஜான் ஸ்டீவனும் எங்க இருந்துன்னா ராமநாதபுரத்துல இருந்து, கோயம்புத்தூர் ராமநாதபுரத்துல இருந்து நம்பர் 5 பஸ் ஏறி இங்க வந்து இங்க சங்கனூர்ல இறங்கும். அப்போ இந்த பஸ் வந்து அப்படியே அம்மன்குளம் அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஸ் வந்து ராமநாதபுரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் சங்கனூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விக்கிரக கோயில் இருக்கும். நிறைய இடத்துல ஜனங்கள் வந்து கையில் தீச்சட்டி எடுத்து ஆடிட்டு இருப்பாங்க. நிறைய இடத்துல பசங்க சிகரெட் அடிச்சுட்டு இருப்பாங்க. நிறைய இடத்துல தண்ணி அடிச்சுட்டு அப்படியே நிறைய பிரச்சனை பண்ணி அந்த மாதிரி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். நான் பஸ்ஸில் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். அப்போ எனக்கு வந்து என்னமோ தெரியல, என்ன அறியாமலே வந்து அழுகையாக வரும். அப்போ நிறைய நாள் என்ன பண்ணுவேன்னா ராமநாதபுரத்துலேருந்து ஏறி அப்படியே கண்ணீர் விட்டுட்டே இருப்பான். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இப்படி அறியாம இருக்கிறாங்களே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களா இருக்காங்களே, இந்த ஜனங்கள் ரசிக்க மாட்டீங்களா, இந்த ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டாங்களா, இந்த ஜனங்கள் சபைக்கு போக மாட்டாங்களா அப்படின்னு அழுதுட்டே வருவேன். அதான் சொல்லியிருக்கேன், ஒரு நாள் இப்படி பஸ்ல அழுதுட்டு வரும்போது பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து என்ன பார்த்துட்டு லவ் ஃபெயிலியர்னு கேட்டார். ஆமா, காதல் தோல்வி, லவ் ஃபெயிலியர். அப்பா உனக்கு ஏன்ப்பா வயசு பையன் நீ அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இல்லைங்கய்யா ஒன்றும் இல்லை நீ எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதேன்னு அவர் ஒரு 10 நிமிஷம் கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஒரு பொண்ணு போனா என்னப்பா, உனக்கு கடவுள் நிறைய பணம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. அது ஒரு பெரிய கதை. அப்படி வந்து அழுதுட்டே வருவோம். டெய்லி வந்து இங்க வந்து இன்னைக்கு அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க அக்கா ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க ஃபேமிலியா வர்றாங்க. ஆனால் இந்த வீட்டில் நாங்கள் வரும்போது, அந்த வீட்டில் நாங்கள் ஜபத்துக்கு போனோம்னா ஜான் ஸ்டீஃபன் பிரதருடைய அக்கா வந்து சமையல் பண்ண போயிடுவாங்க, அவங்க தங்கச்சி வீடு கூட்ட போயிடுவாங்க. சில நேரத்தில் அங்கே இருக்கிற சின்ன சின்ன பசங்க இருக்காங்க பாருங்க, ஒரு 5-6 பேர் வந்து முன்னாடி உட்காருவாங்க. அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி பாட்டு பாடி, இதே எனக்கு இந்த ஊரே தெரியாது, எதையுமே தெரியாது. எனக்கு சிட்டியே அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் வரேன். இங்க வந்து உட்கார்ந்தா யாருமே பெரியவங்க இருக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு சண்டே பிரசங்கம் பண்ணி பெரிய மீட்டிங் நடத்துறது மாதிரி நடத்தி முடிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இந்த ஜான் ஸ்டீஃபன் அவருடைய அக்கா வந்து முட்டை குழம்பு கொடுப்பாங்க. ஐயோ, மறக்கவே முடியாது. அப்பெல்லாம் சோறே இல்லாத நாட்கள் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஆசையா இருக்கும். அதுக்காகவே வந்துடுறதுன்னு வச்சுங்களேன். அப்படி அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவங்க ஆனால் ரசிக்கப்படாதவங்க தான். அப்போ நாங்கள் வந்து அவங்களை அவர் கூப்பிடுவார், அக்கா நீ உட்காந்து சமைச்சிட்டு இருக்கிறது வந்து ஜபத்தில் உட்காரலாம்ல அக்கா, சிஸ்டரை பார்த்து நீங்கள் வந்து ஜபம் பண்ணி உட்காரல. வருவாங்க, 2 நிமிஷம் உட்காருவாங்க, திரும்பி போயிடுவாங்க. இந்த மாதிரியே இருந்த குடும்பம், அவங்க குடும்பமே ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த ஏரியாவே இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கு, எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க. ஐயோ, அப்பதான் ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார். என்ன சொன்னார்னா, இல்லை நீ ஒரு நாள் இந்த பட்டணத்திற்கு ஃபர்ஸ்ட் வரும்போது இந்த பட்டணத்திற்காக அழுதவன், திறப்புல நின்னவன், இந்த ஜனங்களுடைய எழுப்புதலுக்காக, அதனால தான் அன்னைக்கே உன் விருப்பம் இருக்கோ இல்லையோ, உன் சித்தம் இருக்கோ இல்லையோ, இந்த பட்டணத்தில் ஒன்றை நான் நிறுத்தணும், நீ எனக்கு ஊழியம் செய்யணும், இந்த பட்டணத்தில் உன் மூலமாய் ஆயிரங்களை நான் சந்திப்பேன், அன்னைக்கே டிசைட் பண்ணிட்டாரு. நான் மறந்துட்டேன், நான் யோசிக்கல, நான் எதையுமே நினைக்கல, கோயம்புத்தூர் எதுவுமே தெரியாது. ஆனா பாருங்க, இந்த பட்டணத்திற்காக அழுத ஒரு அழுக, ஒரு தரிசனம் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இன்னைக்கு இத்தனை ஜனங்களுக்கு, இத்தனை ஆயிரம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும்னா, ஆண்டவருக்காக பாடுபடுகிற, ஆண்டவருக்காக உழைக்கிற, ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கிற நீங்க கண்டிப்பாக பயன்படுவீர்கள். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். உங்களுக்கு அந்த அழுகை வருதுன்னா சாதாரணமான அழுகை இல்லை. உங்களுக்கு அந்த ஊழியம் செய்யற பாரம் வருதுன்னா அது கர்த்தரே உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அது நீங்க தட்டி போடாதீங்க. நீங்க அழணும்னு தோணுச்சுன்னா ஜனங்களுக்காக நீங்க அழுங்க. நீங்க பேசணும்னு தோணுச்சுன்னா நீங்க பேசிருங்க. எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம். நமக்கு சொல்றதுக்கு தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நம்முடைய அழுகையை கிண்டல் பண்றவங்க பரவாயில்ல, உங்க ஒரு ஜெபம் லட்சங்களை கர்த்தருக்குள்ள நடத்தும். ஆமென். இன்னைக்கு அந்த மகிமையை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. உங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இப்போ நான் நினைக்கிறேன், என் சொந்த ஊர்ல ஒருவேளை நான் ஊழியம் செய்ய போயிருந்தேன்னா, அங்க இருக்கிற என் மாமா, மச்சான், அண்ணன், தம்பி எல்லாரும் வந்து டே அப்படின்னு டேன்னு என்னை கூப்பிட்டுருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். அவங்க கூப்பிடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் என்ன அப்படின்னா, அந்த ஊரில் அப்படி இருந்து பண்ணேன்னா நான் என்ன இப்படி பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தெரியல. எப்படி அது இருந்திருக்கும்னு தெரியல, அது அவ்வளோ ஃபீலாக இருந்திருக்குமான்னு தெரியல. இங்கே இவ்வளோ கிட்டத்தட்ட இந்த ஊழியத்தில் வந்து 20 வருஷம் 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷத்தில் பாடுன்னு எத்தனையோ பாடுபட்டாச்சு. ஆனால் யாருமே கூட இல்லை, கர்த்தர் மட்டும்தான் கூட இருந்தார்.
அவர் மட்டும்தான் கூட இருந்தார். ஒருவேளை ஊர்ல இருந்துச்சுன்னா நமக்கு சோறு இல்லாம இருக்கணுன்ற சாட்சியை சொல்லலாமா? ஆனா கோயம்புத்தூர்ல வந்து நான் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டேன்ற சாட்சியை சொல்லலாம். எங்க ஊர்லயா இருந்தா பசிக்குதுன்னு இங்கேயே போன் பண்ணி ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த குருடனை எங்க கொண்டு வந்தாருன்னா வெளியே. உங்க வீட்டை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வரதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்க குடும்பத்தை விட்டு கர்த்தர் வெளியே கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. உங்க தெருவிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வரதுக்கு காரணம் இருக்குது. நீங்க அந்த இடத்துல மதிப்பு இல்லாம போவீங்க. அந்த இடத்துல சில நேரத்தில் உங்களுக்கு கனம் இருக்காது. ஆனா கர்த்தர் உங்களை கனப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை மதிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புகிறார். கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்புகிறார். அதனால நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஹல்லேலூயா. சில பாதைகளில் ஆண்டவர் உங்களை நடத்த வேண்டியது இருக்குது. சில சூழ்நிலையில கர்த்தர் உங்களை நடத்த வேண்டியது இருக்குது. அதுக்கு அம்மா பக்கத்துல இருந்தா செட் ஆகாது, அப்பா பக்கத்துல இருந்தா அது சரி ஆகாது, சொந்தங்கள் பக்கத்துல இருந்தா சரி ஆகாது. சில இடத்துல கர்த்தர் உங்களை தனியா வச்சுதான் உருவாக்கணும். சில இடத்துல ஆண்டவர் உங்களை அநாத மாதிரி வச்சுதான் உருவாக்கணும். அப்பதான் நீங்க உருவாவீங்க, அப்பதான் நீங்க கட்டப்பட்டுவீங்க. கர்த்தர் இந்த வேறு பிரித்து உங்களை கொண்டு வந்திருக்கிறதுக்கு காரணம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. இது சாதாரணமான காரியத்திற்காக அல்ல. உங்க மேல அப்பாவுடைய திட்டம் பலமா இருக்குது. அவருடைய திட்டம் பலமா இருக்குது. அவருடைய மகிமை பலமா இருக்குது. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி கிருபை 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 இறங்கட்டும். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இதோ 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 ஹல்லேலூயா. சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை எடுக்கவும் பெரிய அபிஷேகம், பெரிய அபிஷேகம், பெரிய அபிஷேகம். உன்னை நான் கனப்படுத்துவேன். அங்க இருக்கும்போது நிறைய பேருக்கு தெரியாது. உன்னை நான் பயன்படுத்த போகிறேன். கர்த்தர் பயன்படுத்த போறாரு. கர்த்தர் தனிமைப்படுத்துகிறதுக்கு நோக்கம் உண்டு, நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சொல்லோ எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா. பாடுவோம். இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா. சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டாரே. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. அப்பா கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தி. கைகள் மேல தட்டி எத்தனை அன்பு என் மேல். சொல்லுவோம். இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேனா. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. அப்பா அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பனை போல் சுமந்து சென்றீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் தகப்பனை போல் சுமந்து சென்றீ. இப்ப கைகளை மேல தட்டி எத்தனையான் இயேசுவே இயேசுவே இயேசுவே. இதற்கீடு என்ன தருவேனா, இதற்கீடு என்ன தருவேன். அப்பனே ஏசப்பா ஏசப்பா. இதற்கீடு என்ன தருவேன். பலர் சபித்து
பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதி உயர்த்தி மகிழ்ந்தீரே. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து ஹல்லேலூயா. உங்க உள்ளத்துக்குள்ள என்னை வரைந்தீரே, இதற்கு என்ன தருவேனா? உங்க உள்ளத்துக்குள்ள என்னை வரைந்தீரே, இதற்கு என்ன தருவேனா? சொல்லுவோம் எத்தனையான் பாடுவோம். அப்பா 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 இதற்கு இயேசுவே 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 இதற்கு என்ன தருவே என்ன தருவேனா? இதற்கு என்ன தருவேனா? தனிமையின் பாதை தகப்பனே உன் தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? ஐயா தனிமை பாதை தகப்பனே உன் தோளிலே சுமந்ததை நான் மறப்பேனோ? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் வந்து நம்மளை வெளியே கொண்டு வருவதற்கு பெரிய நோக்கம் இருக்கும். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வெளியே கொண்டு போகிறதுக்கு ரொம்ப நோக்கம் இருக்கும். எப்போவுமே இந்த ஒரே இடத்துல அப்படி இருக்கிறதுக்கு நம்ம விரும்பக்கூடாது. சில பிள்ளைங்க பாருங்கள், திருமணமானா நான் எங்கள் அம்மா விட மாட்டேன், எங்கள் அப்பா விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன். அந்த சூழ்நிலையை என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இங்கே ரொம்ப ரொம்ப நல்லா வாழ்ந்துருப்பாங்க. இங்கே இருமுனா தண்ணி கொண்டு போய் கொடுப்பாங்க, காலாமத்தி விடுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஆனால் அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஷ்டத்திற்காக தாங்கள் ஃபிசிக்கலாக நான் கஷ்டப்படுறேன், மென்டலி நான் கஷ்டப்படுறேன்றதுக்காக தயவு செய்து நீங்கள் பழகின இடத்துலையே இருக்கணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. ஆண்டவர் ஒரு இடத்துலேருந்து உங்களை வெளியே கொண்டு போகிறாருன்னா, நீங்கள் கஷ்டத்தின் நடுவில் ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறாருன்னா, கர்த்தர் ஏதோ உங்களை குறித்து ஒரு பிளான் பண்ணுறாரு, ஏதோ கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டம் பண்ணுறாரு. இந்த சத்தத்தை கேட்குற உங்கள் பிள்ளைகளை கொண்டு போகிறாரா, தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை விடுங்க. உங்கள் பிள்ளைகளை விடுங்க. கஷ்டப்படுறாங்களே என் பிள்ளை, வருத்தப்படுறாளே என் பிள்ளை, அழுறாளே, அழட்டும். ஏன்னா அழுதாதான் அந்த அவளை கர்த்தர் எதுக்கு வச்சிருக்காரு நமக்கு தெரியல, எதுக்கு அழ வைக்கிறாருன்னு தெரியல. கர்த்தர் காரணம் இல்லாம அழ வைக்க மாட்டார். காரணம் இல்லாம அந்த பிள்ளை கண்ணீர் சிந்தாது. அவங்க மேல ஒரு பெரிய நோக்கத்தை, திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த சத்தத்துல யார் ஒருவேளை யாரும் இல்லாம தனிமையா இருக்கிறீங்களா? கர்த்தர் என்ன பிரிச்சுட்டாரு பாஸ்டர். நான் எவ்வளோ ஜாலியாக இருந்தேன், சொந்தங்களுக்கு முன்னாடி எவ்வளோ ஜாலியாக இருந்தேன். என்ன ஆண்டவர் ஏன் வேறு பிரித்தார்? என் கணவனை விட்டு ஏன் என்ன ஆண்டவர் பிரித்தார்? என் மனைவியை விட்டு ஏன் ஆண்டவர் என்ன பிரித்தார்? எங்கள் அம்மா அப்பாவை விட்டு நான் பிரிஞ்சு வந்துட்டேனே, நான் இப்படி தனியாக கஷ்டப்படுறேனே, நான் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன். நீங்கள் ஒன்று நினச்சிக்குங்க, ஆண்டவர் உங்களை தனியாக வைக்கிறாருன்னா ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் கர்த்தர் வைக்கிறாரு. ஆண்டவர் உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு மேலே ஒரு பெரிய திட்டம். நீ அந்த ஜனத்துக்கு முன்னாடி நீ போய் நிற்க வேண்டாம். அங்கே இருந்தால் அவர்களுக்கு மட்டும்தான் நீ பயன்படுவ. அதுவும் 4 பேர் கிண்டல் பண்ணுவான், 4 பேர் அவமானப்படுத்துவான். ஆனா நான் இன்னொரு பாதை உனக்கு வச்சிருக்கிறேன், இன்னொரு உயர்வு உனக்கு வச்சிருக்கிறேன். அங்க கொஞ்சம் பேர் தான் ஏற்றுக்கொள்ளுவாங்க, இங்க அநேகம் பேரு, லட்சம் பேரு இது நடக்கும். இது நிறைய பேரோட கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. உங்களுக்கு ஒரு பலன் தர்றாரு, கர்த்தர் தைரியத்தை தர்றாரு. தாங்கிக்கொள், சகித்துக்கொள், தாங்கிக்கொள், சகித்துக்கொள். கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நான் அவர்களை நடத்தி, ஆமென், அவர்களுக்கு தெரியாத பாதைகளை அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியத்தை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன்.